கடைசியாக நம்ம எஃபெக்டிவ் பேரண்டிங் சைக்காலஜியில் இப்போ உள்ள காலத்தில் பேரண்டிங்கில் நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது பேரண்டிங்குடைய வகைகள் என்ன, எத்தனை வகையான பேரண்டிங் உலகத்தில் எக்ஸிஸ்ட் பண்ணுது சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் ஷட்டர் யுவர் பேரண்டிங் பிலீவ்ஸ். உங்களுடைய வளர்ப்பு நம்பிக்கைகளை நீங்கள் தகர்க்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். உங்களுக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்குங்க. நம்முடைய எந்த ஆக்ஷனாக இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி ஒரு பிலீஃப் இருக்கு. உதாரணத்திற்காக வேண்டி நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பயந்துகிட்டே இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? பிசினஸ்ல யார்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு லாஸ் ஆயிரும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க. நான் சொல்ல வர்றது, உங்களுடைய பேரண்டிங்கை நீங்க சரியாக செய்யாம இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய பேரண்டிங் சம்பந்தமாக உங்களுக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்கு. அந்த பிலீஃபை நம்ம தகர்த்துட்டோம்னா, உடைச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து உங்களுடைய ஆக்ஷன் சரியாயிரும். ஐ மீன் உங்களுடைய பேரண்டிங் சரியாயிரும். பார்க்கலாமா? முதலாவது விஷயம், children are capable of solving problem. குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, அதை சரி செய்வதற்கு ஆற்றல் பெற்றவர்கள். அவங்களால அவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ண முடியும். அவங்களுக்குன்னு இறைவன் கைகால்களை கொடுத்துருக்கான், அவங்களுக்கும் மூளை இருக்குது, எல்லாமே இருக்கும்போது எல்லா விஷயத்தில் போய் ஏன் மூக்கை நுழைக்கிறீங்க? இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும்னா, குழந்தை தன்னை ஒரு கல்லா உணர ஆரம்பிச்சிடும். என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது. ஒரு சின்ன விஷயங்க, சின்ன விஷயம், கிச்சனில் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். அந்த குழந்தைக்கு வயசு என்ன ஆகுது? 11 வயசு ஆகுது. அம்மா போய் என் குழந்தை கீழே சிந்திருமோ சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் எடுத்து கொடுக்குது. ஏன் எடுக்கணும்? ஏன் எடுத்து கொடுக்கணும்? கீழே சிந்தட்டுமே, கீழே கொட்டட்டுமே, கீழே விழட்டுமே. ஒரு தடவை விழுந்தா அதுக்கடுத்தது எப்படி செய்யக்கூடாது சொல்லி அவங்களுக்கு படிப்பினை கிடைக்கும். அவங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட அவங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், நீங்கள் சால்வ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணலாம், அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சாரா சொல்லி ஒரு பொண்ணு இருக்கான். இந்த பொண்ணுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த குழந்தையோட பிரச்சனை என்னன்னா, இவ எப்போலாம் ஸ்கூலுக்கு எந்த ஒரு பொருளை கொண்டு போனாலும் ஸ்கூலில் மிஸ் பண்ணிட்டு வர்ற பழக்கம். இப்போ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது? பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்கணும், அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும், இப்போ இந்த மாதிரிமா நீ மிஸ் பண்ணிட்டு வரேன், இதுக்கான தீர்வு என்ன, நீ இதுக்கான ஒரு வழியை நீயே சொல்லி அந்த பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க அந்த குழந்தை இடத்துல கேட்கணும். நான் சொல்ல வர்றது, குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனையை குழந்தைகளை சால்வ் செய்வார்கள். நீங்கள் முழுமையாக அதை கண்ட்ரோல் எடுக்காதீங்க, இல்லைன்னா அவர்கள் தன்னம்பிக்கை இழந்து விடுவார்கள், அவர்கள் செல்ஃப் எஸ்டீமை இழந்து விடுவார்கள், அவர்களுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் சால்வர் என்கிற சிந்தனை இல்லாமல் போய்விடும். ரெண்டாவது விஷயம், சில்ட்ரன் ஷுட் பி கிவன் சாய்ஸஸ். குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்குன்னு சில தேர்வுகள் கொடுக்கப்பட வேண்டும், சாய்ஸஸ் கொடுக்கப்பட வேண்டும். இதே செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி தான் நீங்கள் குழந்தைகிட்ட பேசணும், இப்படி தான் செய்யணும் சொல்லி நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி ஹிட்லர் ஸ்டைல் பேரண்டிங் காட்டக்கூடாது. ஆப்ஷன் கொடுக்கணும், சாய்ஸஸ் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை படிக்கணும், அதே சமயத்தில் விளையாடவும் ஆசையாக இருக்குது. நீங்கள் குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்னா, நீ இப்போது முதல்ல விளையாடுறியா இல்லைன்னா முதல்ல படிக்கிறியா, இப்படி சொல்லணும். அங்கே போயிட்டு நீ படிக்க தான் செய்யணும் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த குழந்தை தன்னுடைய சாய்ஸஸில் இருந்து ஒரு விஷயத்தை தேர்வு செய்ய வேண்டும். குளோபலாக இப்போ குழந்தைகள் சந்திக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? குழந்தைகள்னால ஒரு விஷயத்தை தேர்வு செய்ய முடியலை. உலகத்தில் நிறைய சாய்ஸஸ் வந்துருச்சு, அதுலேருந்து பர்டிகுலராக எனக்கு இதான் பிடிக்கும் சொல்லி தேர்வு செய்ய முடியலை. உதாரணத்துக்கு ஃபோன் எடுத்துக்கொண்டால் அதில் கேம் விளையாடணும், ஆயிரக்கணக்கான பிரபலியமான கேமுடைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கடைக்கு சாப்பிட போகிறாங்க, அந்த கடையில் மெனு கார்டில் பார்த்தா 100கணக்கான ஃபுட்ஸ் இருக்குது. ஒரு கடையில் குடிக்க போகிறாங்க, ட்ரிங்க்ஸோடைய கேட்டகரி பார்த்தா அது ஒரு 50 வகையாக இருக்குது. அதிலிருந்து எது செலக்ட் பண்ணணும் சொல்லி குழந்தைகளுக்கு தேர்வு செய்யக்கூடிய அந்த முறை இருக்குது, அந்த கேப்பபிலிட்டி அது குறைந்து கொண்டே வருகிறது என்று ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கிறது. நான் சொல்ல வர்றது, குழந்தைகளுக்கு தேர்வு செய்யக்கூடிய முறையை, எப்படி ஒரு விஷயம் தேர்வு செய்யணும் அதை நம்ம கண்ட்ரோல் கொடுக்கணுமே ஒழிய மொத்தமாக கண்ட்ரோலை நம்முடைய கையில் எடுத்துடக்கூடாது. அடுத்தது கான்செக்வென்சஸ் ஆஃப் சாய்ஸஸ். எந்த தேர்வுகளை அவர்கள் செய்கிறார்களோ அதனுடைய விளைவுகள் என்ன, அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீ ஒரு 20 நிமிஷம் தூங்கிட்டு அதுக்கு அடுத்த கிளம்ப போறியா, இல்லைன்னா இப்போவே நீ ஸ்கூலுக்கு கிளம்ப போறியா சொல்லி அவங்களுக்கு சாய்ஸஸை கொடுக்கணும். இப்போ என்ன ஆகும்? அந்த குழந்தைய கண்டிப்பாக 20 நிமிஷம் தூங்கணும், அதான் தேர்வு செய்ய போகிறாங்க. இப்போ இதனால விளைவுகள் என்ன ஏற்படும்? அந்த குழந்தை ரொம்ப பதட்டமாக அவசரமாக கிளம்பணும். சில சமயத்தில் வேன் கூட போகலாம், ஸ்கூலுக்கு லேட்டாக போகலாம், ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இந்த எல்லா கான்சிக்வன்சஸை, இந்த எல்லா விளைவுகளை அவங்க பார்த்துட்டாங்களா? இந்த எல்லா விளைவுகளையும் காட்டிட்டு அதுக்கடுத்து நீங்கள் சொல்லணும், பாருமா நீ லேட்டாக போனதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்பட்டுச்சு.
அப்படி சொல்லி அதனுடைய விளைவுகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமே ஒழிய மொத்தமாக உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் எடுத்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தது 4வது விஷயம் என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேட்ஸ். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் வச்சுக்கோங்களேன், அது குழந்தைகள் ஊக்கப்படுத்தும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய குழந்தைகிட்ட சொல்கிறீங்க வீடு க்ளீன் பண்ணு, இது பண்ணு, அதை பண்ணு, நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி சொல்லி பாருங்களேன், வா நம்ம வீட்டு க்ளீன் பண்ணுவோம், இப்படி சொல்லி பாருங்க, வா நம்ம ரூம் க்ளீன் பண்ணலாம், நானும் ஒரு விஷயத்துல சேர்ந்து விடுகிறேன் என்று சொல்லி பாருங்க. உங்களுடைய குழந்தைகள் அந்த விஷயத்தை மறக்காது. குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்காங்கன்னா நீங்க இப்படி சொல்லாதீங்க, ஹோம்ஒர்க் பண்ணு, இந்த குறிப்பிட்ட ஹோம்ஒர்க்கை நீ முடிக்கணும், இப்படி சொல்லாம வா நம்ம ஹோம்ஒர்க்கை முடிக்கலாம், இப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த ஹோம்ஒர்க்கை கண்டிப்பாக அந்த குழந்தை முடிக்கிறதுக்கு ரெடியாகிடும். ஏன்னா குழந்தைகள்கிட்ட நம்ம ஒரு டாஸ்க்கை கொடுக்கும்போது அவங்க மனசில் ஒரு தனிமையை உணர்றாங்க, ஒரு வெறுமையை உணர்றாங்க. என்னால் இது தனியாக எப்படி செய்ய முடியும், அந்த பயத்தை உணர்றாங்க. நான் சேர்ந்து உன் கூட பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அந்த பயமே போயிடுது. நான் சொல்ல வர்றது இந்த எல்லா விஷயங்கள், முதலாவது குழந்தைகளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், இந்த நம்பிக்கை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். 2வது அவங்களுக்கு சாய்ஸஸை கொடுங்க, கட்டளை இடாதீர்கள். 3வது ஒரு சாய்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதனுடைய விளைவுகளை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. 4வது விஷயம் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் வேலை பாடுங்க. இப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா இமோஷனல் செக்யூரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும், இமோஷனலாக உணர்வு ரீதியாக பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்கும். 2வது விஷயம் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு தைரியம் கிடைக்கும், என்னாலையும் முடியும், என்னால் ஏன் முடியாது அப்படி சொல்லி அவங்களுக்கு தைரியம் கிடைக்கும். 3வது விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல், அவங்களுக்குன்னு ஒரு ஒழுக்கம் ஏற்படும். அதாவது அவங்க விளைவுகளை பார்த்துட்டாங்க, எந்த விஷயத்தை நம்ம எப்படி தேர்வு செஞ்சு அதனுடைய விளைவு என்னவாக இருக்குன்னு அவங்களுக்கு கணிக்க தெரிஞ்சா அவங்க செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்பாங்க. காலையில் லேட்டாக முழிச்சா நாள் ஃபுல்லாக பாதிக்கப்படணும் தெரியும். நம்ம ஃபுட்டியாக இருந்தால் கண்டதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கு ஹெல்த்து கெட்டு போகும். அந்த விளைவுகள் அவங்களுக்கு தெரியும் என்பதின் காரணமாக செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்பார்கள். அதுக்கடுத்த வேல்யூ ஆஃப் பேரண்ட்ஸ், பிற்காலத்தில் பெற்றோர்களுடைய அருமை தெரியும். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா, தன்னுடைய பேரண்ட்ஸோடைய அருமையே தெரியாது. ஆனால் இந்த குழந்தைகளை நீங்கள் இப்படி வளர்த்துட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை பின்னாடி அந்த குழந்தைகளே பேசுவாங்க, எனக்கு இப்படிலாம் என்னுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாங்க, அதனுடைய விளைவாக நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி பேரண்ட்ஸோடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இருக்க, அந்த முறை இருக்க, அந்த தன்மை இருக்க அவங்களுக்கு கூடும். நாளைக்கு நீங்கள் பலவீனமாயிடலாம், ஆனால் உங்களுடைய குழந்தை இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணி உங்களுடைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டாலும் அது உங்களுடைய குழந்தை தீர்க்கும். இந்த 5 விஷயங்கள், இந்த 5 பெனிஃபிட்ஸ் இந்த பேரண்டிங் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். அதுக்கு அடுத்தது குழந்தைகளை எப்படி நம் பக்கம் இழுக்கலாம், அதுக்கு லவ் லாங்குவேஜ் இருக்குங்க. குழந்தைகளுடைய மனசில் நம்முடைய ஈர்ப்பை உண்டாக்குவதற்காக வேண்டி, அட்ராக்ஷன் உண்டாக்குவதற்காக வேண்டி லவ் லாங்குவேஜ் இருக்குது. 5 லவ் லாங்குவேஜ் இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம், என் குழந்தை என்னை நேசிக்க மாட்டேக்கு, என் குழந்தை அன்பை காட்ட மாட்டேக்கு, அதுக்கு நான் என்ன செய்கிறது கேட்டால் இந்த 5 விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய குழந்தை உங்களின் பக்கம் கண்டிப்பாக தன்னுடைய பாசத்தையும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தையாக மாறிடும். முதலாவது விஷயம் வேர்ட்ஸ். லவ் யூன்னு சொல்லுங்க குழந்தைகிட்ட. ஏன் குழந்தைகிட்ட பாசத்தை காட்ட மாட்டேங்கிங்க? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேம்மா, நான் உன்னை ஏன் நேசிக்கிறேன் தெரியுமா, நீ ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதனால கிடையாது, நீ என் புள்ள, அதனால நான் உன்னை நேசிக்கிறேன். அப்படி வார்த்தையால் வெளிப்படுத்துங்க. வார்த்தையால் வெளிப்படுத்துங்க தாங்க தெரியும். என் கடவுளுக்கு தாங்க மனசில் உள்ள விஷயங்கள் தெரியும். அது குழந்தை. பொதுவாக பெரிய சைக்காட்ரிஸ்ட்னால கூட மனசில் உள்ள விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் குழந்தை பற்றி உள்ள பாசத்தை நீங்கள் உங்கள் மனசில் வச்சுட்டு இருந்தால் வார்த்தைகளால் வெளிப்படுத்துங்க. உங்களோட லவ்வை வெளிப்படுத்துற மாதிரி குழந்தைகளை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா குட் சொல்லி அவங்கள வாயால் வெளிப்படுத்துங்க. அதுக்கு அடுத்தது 2வது விஷயம் ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம். இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி டைம், தரமான நேரத்தை அந்த குழந்தைகளோடு நீங்கள் பயன்படுத்துங்கள். சும்மா குழந்தைகளோடு இருப்பவர்கள் எல்லாம் குழந்தைகளோடு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. எத்தனை பேர் குழந்தைங்க கூடயே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ஃபோனில் இருக்கிறாங்க. அவங்க எங்கேயோ இருக்கிற ஒரு தன்ட்ட சேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைகள் யார் தன்னோடு இருக்கிறார்களோ, தனக்கு பிறந்திருக்கிறார்களோ அவங்க கூட சேட் பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிறது குவாலிட்டி டைம். குழந்தைகள் கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்கணும். மிச்சம் உள்ள விஷயங்களில் எடுத்து நீங்கள் சைடில் வச்சிடணும். இப்படி நீங்கள் சைடில் வச்சுக்கோங்கள, வெறும் குழந்தைகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் அவர்கள் தன்னை ஒரு வர்த் உள்ளவங்களாக உணர்வாங்க. அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களை பற்றி உள்ள மேலெண்ணம் அவங்களுக்கு அதிகமாகும். அதனால் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து
கிஃப்ட்ஸ் என்ன, பெரிய கிஃப்ட்ல அவசியம் கிடையாது. ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க, ஆனால் அவங்க கேட்காம வாங்கி கொடுக்கணும். ஒரு பென்சில் வாங்கி கொடுத்துருங்க, ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வாங்கி கொடுங்க. ஏன் இதை நீங்கள் வாங்க நீங்கள் கேட்டால், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன் ஞாபகம் எனக்கு வந்துச்சு, அதான் நான் வாங்கிட்டு வந்து சொல்லி சின்ன சின்ன கிஃப்ட்டை கொடுங்க. இதனால குழந்தைகளுக்கு என்ன ஏற்படும்னா, என்னை பற்றி யோசிக்கிறாங்க, என்ன ஒரு ஆளை மதிக்கிறாங்க, அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்படும். அதுக்கடுத்த ஃபிசிக்கல் டச் இருக்கணும். ஃபிசிக்கல் டச்னா என்னது, ஒரு சிரிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கடுத்த முதுகை தட்டுறதா இருக்கட்டும், ஹக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஹெட் கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய லவ் அந்த குழந்தைகிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த குழந்தை தன்னை ஒரு இமோஷனல் செக்யூராக, உணர்வு ரீதியாக பாதுகாக்கப்பட்ட ஒரு குழந்தையாக அந்த குழந்தை தன்னை உணரும். அதுக்கடுத்த ஸ்மால் ஹெல்ப்ஸ், சின்ன சின்ன உதவியை பண்ணணும். சின்ன உதவி, உதாரணத்துக்கு ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த குழந்தைக்கு போய் உதவி செய்கிறதா இருக்கட்டும், அந்த குழந்தை படிக்கும் போது ஏதாவது நான் சொல்லி கொடுக்கவா சொல்லி கேட்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த குழந்தைகிட்ட வேலை கொடுத்துட்டு அந்த குழந்தையோட சேர்ந்து நீங்கள் வேலையை செய்கிறதா இருக்கட்டும். அப்படி நீங்கள் செய்யும்போது நான் தனியால் கிடையாது, என் கூட என் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, என் அம்மா இருக்கிறாங்க, என் அப்பா இருக்கிறாங்க என்கிற உணர்வு வரும். இந்த 5 லவ் லாங்குவேஜ் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள்கிட்ட பயன்படுத்துங்க. வார்த்தையால் உங்களுடைய அன்பை பாராட்டை வெளிப்படுத்துங்க. ஒரு தரமான நேரத்தை அந்த குழந்தைகளோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அன்பளிப்பு கொடுங்க, ஃபிசிக்கல் டச் நீங்கள் செய்யுங்க, அதுக்கடுத்த சின்ன சின்ன ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள். இப்படி எல்லாமே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய பேரண்டிங் எஃபெக்டிவ் பேரண்டிங்காக மாறிவிடும். இந்த விஷயத்தை உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிற குறிப்பாக பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படிலாம் விஷயங்கள் இருக்குது, நீங்களே எனக்கு இப்படிலாம் எந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படி சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ்ட்டை நீங்கள் கேள்வி கேளுங்க. இல்லைன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ்ட்டை நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு செஞ்சீங்களை சொல்லி ஞாபகம் ஊட்டுற மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் அனுப்புங்க. ஆக மொத்தம் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.